விடை பெறும் 20 தொகுத்து வழங்குபவர் திரு டி ராமலிங்கம். உலகம் சுருங்கிவிட்டது என்று சாதாரணமாக சொல்லுவார்கள். உலகம் சுருங்கிவிட்டது என்றால் என்ன பொருள்? உலகம் சுருங்கிக் கொண்டே வருகிறது என்றார். ஒரு பூகோள ஆசிரியர் வீட்டிலே திருட்டு போய்விட்டது. திருடியவனை பார்த்து விட்டார்கள். அவன் ஓடினான். ஓடியவனை பின்தொடர்ந்து துரத்தி கொண்டு ஓடினார்கள். பூகோள ஆசிரியர் கேட்டார், திருடன் எந்த பக்கமாக ஓடினான் என்று. கிழக்கு பக்கமாக ஓடினான் என்று சொன்னார்கள். உடனே அவர் மேற்கு பக்கமாக ஓடினார். அவரை வழிமறித்து கேட்டார்கள், திருடன் கிழக்கு பக்கமாக ஓடுகிறான், நீங்கள் ஏன் மேற்கு பக்கமாக ஓடுகிறீர்கள் என்றதற்கு அவர் பதில் சொன்னார், நான் ஓடுகிறேன், அவன் எதிரில் வருவான், அப்பொழுது நான் பிடித்து விடுகிறேன் என்று. எதிரிலே வருபவர்களை ஓடி பிடிக்கக்கூடிய அளவிற்கு உலகம் சுருங்கி விடுமா என்ன? இல்லை. அப்ப உலகம் சுருங்கி விட்டது என்றால் என்ன பொருள் என்றால், உலகத்தினுடைய எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் நினைத்த நேரத்தில் மிக குறுகிய காலத்தில் இப்பொழுதெல்லாம் போய்விட முடிகிறது. அந்த அளவிற்கு இந்த நூற்றாண்டு இந்த போக்குவரத்து துறையிலே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டது. இந்த நூற்றாண்டின் தொடக்கத்திலே கூட நம்முடைய நாட்டை பொறுத்த வரையில் தமிழகத்தினுடைய தென் மாவட்டத்திலே இருந்து சென்னைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த தொடர் வண்டியிலே இரவும் பகலுமா செய்து திரும்புவார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் பயணத்திலே உலகத்தினுடைய எந்த மூலைக்கு வேண்டுமானால் போய்விட முடியும். இந்த அறிவியல் வளர்ச்சி மகத்தானது. முதலில் மனிதனுக்கு நீர்வழி பயணம்தான் அமைந்தது. அது மிகச் சுலபமாக நீரிலே பலகை மிதப்பதை பார்த்ததனாலோ என்னவோ அவன் படகை, விசைப்படகை, பாய்மரப் படகை மனிதன் கண்டுபிடித்தான். இது போக்குவரத்திற்கு, மனிதன் அவனுடைய பயணத்திற்கும் பொருட்களை எடுத்துச் செல்வதற்கும் பயன்பட்டது. இன்றைக்கு மிக அதிகமாக வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய ரயில் இருக்கிறதே, தொடர் வண்டி, இதனுடைய விதையும் வளர்ச்சியும் போன நூற்றாண்டிலேயே நிகழ்ந்தது. மிகச் சரியாக சொல்லுவதானால் சுரங்க பகுதியிலே இந்த தேவைகள் அப்பொழுது அதிகரித்திருந்தது. சுரங்கத்திலே வெட்டி எடுக்கப்பட்ட பொருளை எடுத்துக்கொண்டு போவதற்கு அப்பொழுதெல்லாம் தண்டவாளங்கள் என்கிற ஒன்று கண்டுபிடிக்கப்படவில்லை. ரயில் மாதிரி அந்த ஒரு பெட்டியிலே வைத்து இழுத்தார்கள். அந்த அப்படியே இழுப்பதற்கு பதிலாக உருளையாக இருக்கக்கூடிய பலகைகளை வைத்து அதன் மேல் வைத்து பார்த்தார்கள். சுலபமாக இருந்தது. அப்படித்தான் ரயில் என்பது முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. மனிதனுடைய வளர்ச்சியிலே மிகப்பெரிய வெற்றி என்பது சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட போது நிகழ்ந்தது. இந்த சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னால் மனிதனுடைய வளர்ச்சி அதிகமாக அது ரயில் வண்டி அதனுடைய கண்டுபிடிப்புகளிலும் வளர்ந்தது. இன்றைக்கு ரயில் பயணம் என்பது எந்த அளவிற்கு வளர்ந்து விட்டு நினைத்து பாரால் பேரசாட் என்று சொல்லுகிறார்கள். அதாவது சக்கரத்தின் மேல் ஒரு அரண்மனை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அரண்மனையிலே இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளுடன் ரயில் வண்டி இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த நூற்றாண்டினுடைய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. போக்குவரத்து துறையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அது. அதே போல் கார் என்கிற ஒரு நிலை இருக்கிறதே, அந்த கருவி, கார் என்கிற போக்குவரத்து சாதனம் இந்த நூற்றாண்டுடைய தொடக்கத்திலே தான் அதற்கு வித்து இடப்பட்டது. மிகச்சரியாக சொல்வதானால் சைக்கிள் போன்ற வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் போன நூற்றாண்டினுடைய இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்டன. போன நூற்றாண்டுடைய இறுதியிலே ஜான் டன்லப் என்கிற ஒரு ஸ்காட்லாந்துக்காரர், அவர் ஒரு வெட்டினரி டாக்டர், கால்நடை மருத்துவர், வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது அவருடைய மகன் சைக்கிள் விட்டு கொண்டிருந்தான். அப்பொழுதெல்லாம் சைக்கிளுக்கு அந்த சக்கரம் எப்படி இருக்கும் என்றால் மொத்தமாக ஒரு பலகையாக அப்படியே ஒரு சக்கரமாக இருக்கும். அவன் விளையாடுகிற போது அது மண்ணில் மாட்டிக்கொள்வது, கல் மேடு என்றால் அது சிரமப்படுவதை பார்த்து அவருக்கு என்ன தோன்றியதோ, இத்தனைக்கு அவர் கால்நடை மருத்துவர், அவருக்கு தோன்றிய சிந்தனை தான் ஒரு டியூப் வைத்து அந்த டியூபுக்குள்ளே காற்றை அடைத்து அதை சக்கரத்திற்குள்ளே வைத்து சுழற்றினால் மிக நன்றாக உருளும் என்பது. இதை முதலிலே சைக்கிளுக்கு பயன்படுத்தி பார்த்தார்கள்.
அதற்கு பின்னால் தான் கார். காருக்கு அந்த டியூப், காற்று, சக்கரம் என்பதெல்லாம் வந்த பின்னால் கூட சாலைகள் சரியாக அமையவில்லை. காரை ஓட்டுவார்கள், அது மணலிலே போய் சிக்கிக்கொள்ளும். மிக நன்றாக சாலை வேண்டும் போக்குவரத்திற்கு என்கிற சிந்தனை கூட இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே தோன்றிய வளர்ச்சி தான். மண்ணிலே போய் இந்த கார் சிக்கிக்கொள்ளும், குதிரையை வைத்து அதை இழுப்பார்கள் வெளியே. அதற்கு பின்னால் தான் நல்ல சாலைகள் வேண்டும் என்கிற சிந்தனை வளர்ந்தது. 1903 ஹென்றி ஃபோர்டு என்பவர் தான் இந்த கார் என்கிற சாதனத்தை மிக பெரிய அளவிலே உருவாக்க முயற்சியிலே வெற்றி கண்டார். மாஸ் ப்ரொடக்ஷன் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு தேவையான அளவிலே இதை உருவாக்குவது என்கிற வளர்ச்சி ஃபோர்டு மூலமாக வளர்ந்தது. அதற்கு பின்னால் உலகத்திலே எல்லா நாடுகளும், மிக குறிப்பாக ஜெர்மன், ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் அவரவர்களுக்கு உரித்தான வித்தியாசமான மாடல்ஸ் என்று சொல்வார்கள். ஒவ்வொருவரும் அவர்களுக்கு பிடித்த, அவர்கள் நாட்டிற்கு பயன்படக்கூடிய விதங்களிலே விதவிதமான கார்களை செய்ய தொடங்கினார்கள். இந்த கார் பயணம் என்பதும் இதனுடைய வசதி என்பதும் கூட எப்படி வளர்ந்து விட்டது என்று சொன்னால், காரில் உட்கார்ந்தபடி உலகத்திலே எந்த மூலைக்கு கூட பேச முடியும் பயணித்தபடியே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 1995 எடுக்கப்பட்ட ஒரு கணக்குப்படி உலகத்திலே இந்த 4 சக்கர வாகனங்கள் 600 மில்லியன் இருக்கின்றன என்பதாகும். போக்குவரத்து துறையிலே மிகப்பெரிய வெற்றி என்பது அமெரிக்க சகோதரர்களான ரைட்ஸ் என்பவர்கள் கொடுத்ததுதான். மனித இனத்துக்கே அவர்கள் சிறகுகளை தந்தார்கள் என்றால் அது மிக இல்லை. 1903-4 அளவிலே தான் முதலிலே அவர்கள் பறக்க முயற்சித்தார்கள். ஃப்ளையர் 1, ஃப்ளையர் 2 என்று வரிசையாக கண்டுபிடித்தார்கள். முதலாக ரைட் சகோதரர்கள் பறந்த நேரம் 12 நொடிகள், 12 செகண்ட்ஸ். பறந்த தூரம் 120 அடி. அதை ஆனால் உலகம் முதலில் அவ்வளவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை மக்கள் முன்னால் பரிசோதித்து காண்பித்தார்கள். விபத்துக்கள் நிகழ்ந்தன. ரைட் சகோதரர்களுக்கு அடிபட்டது, கூட வந்தவர் ஒருவர் இறந்தார். இருந்தாலும் முயற்சி தளரவில்லை. முதலிலே அமெரிக்கா இராணுவத்துக்கு வேண்டும் என்பதனால் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டது. இன்று எந்த அளவிற்கு இந்த விமானம் என்பதனுடைய வளர்ச்சி இருக்கிறது என்று சொன்னால், சூப்பர்சானிக் என்கிற விமானம் நியூயார்க், லண்டன் இந்த 2 இடங்களுக்கு இடையே 3 மணி நேரங்களுக்கும் குறைவாக பறந்து கிடக்கிறது. ஆக அந்த அளவிற்கு ரயில் ஆகட்டும், கார் என்கிற சாதனமாகட்டும், விமானமாகட்டும், இன்னும் சொல்ல போனால் விண்வெளியிலே பயணம் செய்யக்கூடிய ராக்கெட் என்கிற கருவியாகட்டும், இந்த போக்குவரத்து என்பது இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய வெற்றி. மனிதனை எந்த மூலையில் உலகத்தில் இருந்தாலும் அவனை அது இணைத்து வைக்கிறது. வணக்கம். முக்கியமான நபர்களை பற்றி சொல்லும் விடை பெறும் 20 தொகுத்து வழங்குபவர் திரு டி. ராமலிங்கம். மனிதனுடைய அறிவு வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஏற்ப மனிதனுடைய கண்டுபிடிப்புகளும் படைப்புகளும் வளர்ந்து கொண்டே வருகின்றன. எவ்வளவு படைப்புகளை மனிதன் புதிதாக உருவாக்கினாலும் என்றைக்கும் மனிதன்